ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல நம்ம சிக்கன்ல எல்லாம் உப்பு கறி செஞ்சிருப்போம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதே மெத்தட்ல நம்ம இன்னைக்கு பலாக்கொட்டையை வச்சு நம்ம ஒரு உப்பு கறி செய்ய போறோங்க. இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதாவது சாதத்துல வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த பலாக்கொட்டையெல்லாம் இந்த மாதிரி சீசன் டைம்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம எதையும் செஞ்சு சாப்பிட முடியும் இல்லைங்களா? அதனால இவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டான இந்த பலாக்கொட்டை உப்பு கறியை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பலாக்கொட்டை உப்பு கறி செய்ய போகிறோங்க. அதாவது நம்ம சிக்கன்ல எல்லாம் உப்பு கறி செய்வோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டையை வச்சு உப்பு கறி செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த தோல் அப்படியே எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த தோல் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாமே தோல் உரிச்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம உப்பு கறி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 3 துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க, 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டோங்க. இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அதாவது ஒரு 2 டம்ளர் சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம மூடி போட்டுடலாங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிசியஸாக சாப்பிடணும் போல தோணுது பாருங்கள். மூடி போட்டுடலாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டிச்சு அப்படின்னா அந்த பலாக்கொட்டையில் மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே நல்ல ஒரு கமகமன்ட்டு ஒரு வாசம் வருதுங்க. இதில் நம்ம பலாக்கொட்டை வேக வச்சு கூட சேர்த்திருக்கலாம். நம்ம வேக வச்சு சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. ஏன்னா இதுலேயே அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட பெப்பர் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நான் குழந்தைகள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். பார்க்குறதுக்கே இந்த கறி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பலாக்கொட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா 2ஆக உடஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா பச்சை கறிவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு பலாக்கொட்டை உப்பு கறி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க.
பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. பலாக்கொட்டை உப்பு கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பலாக்கொட்டை உப்பு கறி வந்துட்டு நம்ம சாதத்தோடு வச்சு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கும் வந்து இது வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்மளுடைய அட்டகாசமான சுவையில் அருமையாக உப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.